குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. கூ செய்வது எப்படின்னு சொல்லட்டோமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் கேவுரு மாவு எடுத்துக்கோங்கம்மா. கேவுரு மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருங்கம்மா. ஒரு கப்பில் கரைச்சிட்டு 200 கிராம் ரேஷனை பச்சரிசி எடுத்துங்கம்மா. பச்சரிசி எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வைங்கம்மா. ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் ரவை மாதிரி உடச்சிக்கங்கம்மா. அரைச்சிட்டு அதில் ஊற்றிடுங்க. ஒரு 8 மணி நேரம் அது நல்லா புளிக்கிட்டோம். புளித்த பிறகு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுங்கம்மா. தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே ஒரு அரை டம்ளர் பசு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கேஸ் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு மாவு எடுத்து புளிச்ச மாவு அதில் ஊற்றி நல்லா துவைய விடுங்கம்மா. துவைய விட்டுட்டு நல்லா வேகட்ட கட்டி இல்லாத ஸ்லோவில் அப்புறமா கேஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணதை நல்லா வச்சுருங்கம்மா. மாவு ஊற்றி கரைச்சிட்ட பிறகு அப்புறம் நல்லா 4 பக்கம் கொதிக்கிட்டம்மா. கொதிச்சுட்டு நல்லா கொதி வந்த பிறகு கேஸ் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அரை உப்பு போட்டுக்குங்கம்மா. உப்பு போட்டு நல்லா துவைய விடுங்க. துவைய விட்டு வந்தது எப்படி பார்க்குறதுக்கு தெரியுமா? பச்சை தண்ணியில் கை வச்சுட்டு அந்த கூவில் தொட்டு பாருங்கள். நம்ம கையில் கூ ஒட்டலைன்னா கூ வெந்து போச்சுன்னு அர்த்தமா. அவ்வளோதான். கேஸை சுற்றி துவைய விட்டு கேஸ் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்த அலுமினி குண்டாவில் கூ காசுங்க. அப்புறமா எடுத்து ஸ்டீல் குண்டாவில் ஊற்றி வச்சிங்கம்மா. ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் திறந்த மாதிரி வைங்கம்மா. வச்சுட்டு நல்லா காலையிலங்காட்டி தூங்கி எழுந்த உடனே நெய்ஸ் தண்ணி மாதிரி அதை கரைச்சி குடிங்க. அது கரைச்சிட்டு தயிர் ஊற்றி வெங்காயம் போட்டு சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சிம்மா. இதுதான் டீ காஃபி சாப்பிட்றதோட இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாக நல்லா இருக்குமா. ஆஃபீஸ் போகிற பசங்க கூட இது எத்தனை போகலாமா. இதுதாம்மா அம்மாவோட டிப்ஸுமா.